டேலில இப்போ பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் மெத்தட். அதாவது ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்மளோட ஜிஎஸ்டி கால்குலேஷன் எல்லாமே பார்ட்டியோட ஸ்டேட்டை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். ஸோ ஸ்டாக்குக்கு நீங்க ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஆனா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுமா இல்ல டோட்டலா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ண போறோமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நம்ம வாங்குற பார்ட்டியை பொறுத்து தான் இருக்கு. அந்த பார்ட்டி வந்து கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனியா இல்ல ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாத கம்பெனியா, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இவங்க வந்து ஜிஎஸ்டி பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இல்ல அப்படின்னா கன்சியூமரா நம்ம வந்து வச்சுட்டு அவங்களுக்கான டிரான்சாக்ஷனை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குற வேரியஸ் டீலர்ஸ் யார் யாரு, அந்த டீலர்ஸ் கிட்ட நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கான டிரான்சாக்ஷனை டேலில எப்படி மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் சாம்பிளுக்கு ஒரு கம்பெனி டேட்டா எடுத்திருக்கேன். அந்த கம்பெனில அவங்க பண்ற பர்ச்சேஸ் எல்லாத்தையும் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு ஆல்ட் கே கொடுத்துட்டு கிரியேட் ஆப்ஷன் போயிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் கம்பெனி டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நேம் வந்து தீபிகா பிரைவேட் லிமிடெட். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கம்பெனியோட நேம் கொடுத்துக்கோங்க, தீபிகா பிரைவேட் லிமிடெட். ஸோ அடுத்தது அவங்களோட அட்ரஸ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நமக்கு என்ன கம்பெனி அட்ரஸோ அந்த கம்பெனி அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பில் மாதிரி பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லில் உங்களுக்கு இங்கே கொடுக்குற எல்லா அட்ரஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அந்த மாதிரி அட்ரஸ் வரல அப்படின்னா நீங்கள் கம்பெனி டேட்டாவில் வந்து உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும் ஸ்டேட் மஸ்ட். நான் தமிழ்நாடுங்கிறத கொடுத்துட்றேன். பின்கோட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பின்கோட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க கம்பெனி மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, தீபிகா கோயம்புத்தூர் @gmail.com. அதே போல அவங்களோட வெப்சைட் அட்ரஸும் நான் கொடுத்துட்றேன், coimbatore.in. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் வந்து April 1, 2023 தான். அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களோட கம்பெனியை சேவ் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கம்பெனி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். கம்பெனி ஃபியூச்சர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டிக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் காம்போசிஷன் டீலராக இருக்கீங்க இல்லை செஸ்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைப்பை சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ரெகுலர் டீலர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க ரெகுலர் டீலர் கொடுத்துட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்கணும். ஸோ கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் என் கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ மந்த்லி நம்மளோட ஜிஎஸ்டி ஃபைலிங் இருக்கும். ஸோ மந்த்லிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கம்பெனி ஃபியூச்சர்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேற எந்த டாக்ஸும் நான் கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது. அதனால வேற எந்த டாக்ஸும் நான் எனேபிள் பண்ணலை. ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்து உங்கள் கம்பெனியை சேவ் பண்ணிடுங்க. ஸோ என் கம்பெனி சேவ் பண்ணியாச்சு. பீரியட் எனக்கு கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1st July தீபிகா பிரைவேட் லிமிடெட் பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் குட்ஸ் ஃப்ரம் சந்துரு ட்ரேடர்ஸ் தமிழ்நாடு who is a composition dealer with the supplier number 001. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ற டீலர் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் டீலர், அதாவது ரெகுலர் டீலர் இல்ல காம்போசிஷன் டீலரா இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ட்டியோட டீடைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாஸ்டர்ஸ் போயிடுங்க. ஸோ அதே போல நம்மளோட ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷன் போயிடுறேன். லெட்ஜர்ல அவங்களோட நேம் கிரியேட் பண்ணலாம். இல்ல நான் பர்ச்சேஸ் தானே பண்ண போறேன், டைரக்டா நான் வவுச்சர்ஸ்ல போயிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். இப்போ நான் வவுச்சர்ஸ் போறேன். நம்ம போட போறது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்க்கான ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 1st July. ஸோ 1st Julyங்கிறத கொடுத்துக்கோங்க. சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் வந்து நமக்கு 001 கொடுத்திருந்தாங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பார்ட்டி நேம் கிரியேட் பண்ற இடத்துல சந்துரு ட்ரேடர்ஸ். ஸோ சந்துரு ட்ரேடர்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து சன்றி
கிரெடிட்டாஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல அவங்களோட அட்ரஸ் டீடைல் கொடுக்கணும். தமிழ்நாடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சென்னை அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்ல தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் ஜிஎஸ்டி நம்பர். பார்ட்டியோட பேன் கார்டு நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்க கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் கொடுக்காம போட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா ரிப்போர்ட் செஷன்ல நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து எரரா வரும். நீங்க பேன் கார்டு நம்பரும் இந்த ஜிஎஸ்டி நம்பரும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த எரர் கிளியர் ஆகும். பேன் கார்டை ஜிஎஸ்டி அவ்வளவா வந்து பார்க்காது. பேன் கார்டு தேவையில்லை, பட் ஜிஎஸ்டி நம்பர் மஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேன் கார்டு நம்பர் கொடுத்துறேன். இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல காம்போசிஷன் டீலர்ங்கிறத நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ காம்போசிஷன் டீலர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் 33, தென் பேன் கார்டு டிஜிட் அப்படியே வரும். அடுத்தது என்டிட்டி கோட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடிஷனல் ஜிஎஸ்டி ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு அவங்க தமிழ்நாடு தான், அதாவது நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை நமக்கு தான் வருது. ஸோ தமிழ்நாடுங்கிறத கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டர் யாருன்னா அதே பார்ட்டி தான், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் பில்லில் வரும். இந்த டீடைல்ஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. எனக்கு இதுல வந்து பாருங்க பார்ட்டியோட ஸ்டேட் கரெக்டா வந்துருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பும் கரெக்டா இருக்கு. இப்போ இங்க ரெகுலர் மாத்தினீங்க அப்படின்னா ஓவராலா எரர்ல தான் வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ அதே டேட்டா தான் பார்ட்டி டீடைல்ஸ்ல வரணும். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. காமன் லெஜருக்கு எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போறோம், பர்ச்சேஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ட் சி கொடுத்துட்டு பர்ச்சேஸ் அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான். கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளைல மட்டும் குட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எம்எஸ் பிரிண்டர் 10 நாசஸ் 6000 ருபீஸ்க்கு. ஸோ பிரிண்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக்கா கூட இருக்கலாம். இப்போ எங்கிட்ட அந்த மாதிரி ஸ்டாக் எதுவுமே இல்லை. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி கொடுத்துக்கோங்க. எம்எஸ் பிரிண்டர் அண்டர் வந்து நான் பிரைமரியிலே வச்சுக்கிறேன். நான் ஒரு குட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பிரைமரி. இதுல யூனிட்ஸ் வந்து நாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நாஸ் ஃபார்மல் நேம் வந்து நம்பர்ஸ். அடுத்தது இதுலயும் வந்து நம்ம நம்பர்ஸ் தான், யூனிட் குவான்டிட்டி கோடும் நம்பர்ஸ் தான் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நீங்க டெசிமல் பிளேசஸ் கொடுக்கறதா இருந்தா டெசிமல் பிளேசஸும் நீங்க கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான். ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நம்மளோட பர்டிகுலர் ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 88443310 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அதே போல ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் நம்ம இங்க தான் கொடுக்க போறோம். டாக்ஸபிள் தான். ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%. குட்ஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா 10 நாசஸ் 6000 ருபீஸ்க்கு. ஸோ குவான்டிட்டி ரேட் வந்து 6000 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் ரேட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன்ல எஸ் இருக்கு. அதனால எனக்கு இந்த மாதிரி வருது. இந்த விண்டோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, F12 கொடுங்க. இதுல மாடிஃபை ஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் ரிலேட்டட் டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் எஸ்ல இருந்துச்சுன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப பாருங்க அந்த ஆப்ஷன் கேட்காது. நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான டாக்ஸ் லெஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு பார்ட்டியும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்ஸ் லெஜரும் ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸ் லெஜரும் கிரியேட் பண்ணி நீங்க டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. இதே வந்து இந்த மாதிரி காம்போசிஷன் டீலர்ஸுக்கு டிரான்சாக்ஷன் நீங்க போடும் போது நம்மளால எந்த டாக்ஸ் லெஜரும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா காம்போசிஷன் சப்ளையரா இருக்கவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களோட கஸ்டமர், அதாவது நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் வந்து வாங்க முடியாது. அப்ப இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கினதுக்கான எந்த டாக்ஸுமே அந்த பர்டிகுலர் டீலருக்கு நம்ம பே பண்ணிருக்க மாட்டோம். அதனால நீங்க எந்த டாக்ஸுமே அவங்களுக்கு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் டாக்ஸ் லெஜர் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ இவே பில்லுக்கு நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை நீங்க எப்பயும் போல என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பாருங்க, பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். இப்போ இதுக்கு முன்னாடி போட்டது காம்போசிஷன் டீலர் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணா எப்படி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்.
ஒரு ரெகுலர் டீலரா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லயே பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்க இப்ப பர்ச்சேஸ் பண்றவங்க ஜிஎஸ்டி நம்பரே இல்லாத ஒரு சப்ளையரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வாங்கின பர்ச்சேஸ் என்ட்ரியை எப்படி நம்ம வந்து டேலியில கிரியேட் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ இவங்க வந்து பாருங்க 2nd ஜூலை அன்னைக்கு என்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதே பிரிண்டர் தான் 5 குவான்டிட்டி, ரேட் வந்து 6100க்கு வாங்கியிருக்காங்க. யார் பார்ட்டினா புவனா அண்ட் கோ. அவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். சோ அந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துக்கோங்க. 2nd ஜூலை அன்னைக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து 002 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. பார்ட்டி வந்து நம்ம கிட்ட இல்ல, அதனால புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். புவனா அண்ட் கோ அண்டர் வந்து நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் தான். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அவங்களோட பிளேஸ் எனக்கு கொடுக்கல, அதனால நானா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட பார்ட்டி அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல அன்ரிஜிஸ்டர்ட் ஆர் கன்சியூமர் அப்படிங்கறத கம்பல்சரி நீங்க சூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு இதை என்டர் பண்ணிடுங்க. ஸோ இவங்களோட ரெசிப்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல கரெக்டா வந்துருச்சு. என்டர் பண்ணிடுறேன். அடுத்தது காமன் லெட்ஜர். காமன் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை செப்பரேட்டா தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட பர்ச்சேஸ் லெட்ஜர்ல நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு டாக்ஸ் இல்ல அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்காக ஆல்ட் C கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஃப்ரம் கன்சியூமர் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணுங்க. அண்டர்ல வந்து என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான். இதுல நம்ம HSN கோடெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. ஆனா ஜிஎஸ்டி ரேட்ல மட்டும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். அதாவது நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்னா லோக்கல் பர்ச்சேஸ்னு அர்த்தம். இதுல வந்து ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர் அப்படிங்கறத கொடுத்துருங்க. டாக்ஸபிளுக்கு பதிலா நில் ரேட்டட் அப்படிங்கறத கம்பல்சரி நீங்க சூஸ் பண்ணணும். நில் ரேட்டட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் லோக்கல் பர்ச்சேஸ் கொடுக்கணும். நான் ஏன் இதெல்லாம் ஆல்டர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் அமௌண்ட் வந்து உங்களோட ஐடிசியா கிரியேட் ஆகணும். அதாவது டாக்ஸ் கால்குலேட் ஆகணும். நீங்க வெறும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சு டைப் ஆஃப் சப்ளைல கூட்ஸ் கொடுத்துட்டு வெளில வந்துட்டீங்கன்னா நீங்க வாங்கின இந்த பர்ச்சேஸ்க்கான ஐடிசி உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஏன்னா நீங்க டாக்ஸ் அமௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்டுக்கு. இல்லைன்னா உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி டாக்ஸ் வாங்குறது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இது நில் ரேட்டட் ப்ராடக்ட். என்ன ரீசன்னால நில் ரேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ். இதை கம்பல்சரி உங்களோட பர்ச்சேஸ் லெஜர்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளைல கூட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க லெஜர். ஐட்டம்ல வந்து நம்ம எப்பயும் போல பிரிண்டர் கொடுத்திருக்கோம். ஏன்னா இந்த பிரிண்டருக்கு ஜிஎஸ்டி இருக்கு. நீங்க கன்சியூமர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி ரேட்டை உங்களோட ஐடிசியா நீங்க கிளைம் பண்ண முடியும். இதே வந்து நீங்க ஒரு காம்போசிஷன் டீலர் கிட்ட வாங்கும் போது மட்டும்தான் உங்களால டாக்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 5 குவான்டிட்டி வாங்குறோம். ரேட் வந்து 6100 rupeesக்கு வாங்குறோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல நமக்கு டாக்ஸ் இல்ல இல்லைங்களா? ஆனா டாக்ஸ் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு கால்குலேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கால்குலேட்டர்ல பாருங்க ஓவரால் அமௌண்ட் வந்து 30,500 rupees. 18% ஜிஎஸ்டி அப்படின்னா டோட்டலா டாக்ஸ் அமௌண்ட் வந்து 5,490 rupees நமக்கு கால்குலேட் ஆகணும். அதை நீங்க வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் ரெண்டா டிவைட் பண்றேன்னா நமக்கு என்ன ஆகணும், ரெண்டு பேரும் தமிழ்நாடு தான். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நமக்கு கிரியேட் ஆகணும். ஸோ அப்ப எனக்கு சிஜிஎஸ்டில 2,745 rupees வரணும். எஸ்ஜிஎஸ்டில 2,745 rupees எனக்கு டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆயிருக்கணும். அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா பார்ட்டிக்கு கொடுக்க போறது கிடையாது. நம்ம வந்து டாக்ஸ் லெஜரா மாத்திட்டு அதை நம்மளோட ஐடிசியா கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டிரான்சாக்ஷனை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கான ரிப்போர்ட் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ட் G போயிடுங்க. அதுல GSTR 3B ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ நார்மலா எப்பயும் போல நம்மளோட பீரியட் கொடுத்துக்கலாம். நான் போட்ட எல்லா டிரான்சாக்ஷனுமே ஜூலை மந்த் தான். அதனால நான் என்ன பண்றேன், ஜூலை மந்த் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இதுல வந்து பாருங்க இன்க்ளூடட் இன் ரிட்டர்ன்ல 2 டிரான்சாக்ஷன் கவுண்ட் வந்துருச்சுங்களா? இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் 2 டிரான்சாக்ஷனுமே இருக்கும். அதே போல அந்த ரிப்போர்ட் எந்த கேட்டகரியில வருதுன்னு பாருங்க. எக்ஸம்ட் அண்ட் நில் ரேட்டட் அண்ட் நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்களா? இப்போ இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காம்போசிஷன் டீலர் கிட்ட நீங்க வாங்கின டிரான்சாக்ஷனும் இருக்கும். பிளஸ் வந்து நம்ம அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கிட்ட பண்ண டிரான்சாக்ஷனும் இருக்கும். இப்போ இதுல சந்துரு ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க காம்போசிஷன் டீலர். அப்ப அவங்க கிட்ட நம்ம வாங்கின பர்ச்சேஸ்க்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை.
ஆனா போனா அண்ட் கோ அப்படிங்கிறவங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். அவங்க கிட்ட வாங்கின ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ண மாதிரி என்ட்ரி கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஐடிசி நம்ம கிளைம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் டீலர். அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நான் பே பண்ண மாதிரி ஒரு லயபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஐடிசியும் நான் என்ன பண்ண போறேன்னா ரைஸ் பண்ண போறேன். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் போடுறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜேர்னல் யூஸ் பண்றேன். ஸோ ஜேர்னல்ல முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் 2 ஜூலை அன்னைக்கு தான் இதை ரைஸ் பண்றேன். ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம முதல்ல பண்ணணும் சரிங்களா. அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஜே கொடுத்துட்டு டைப் ஆஃப் டியூட்டில ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நேச்சர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற நம்மளோட லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் லயபிலிட்டிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுக்க போறது எதுக்காக அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்டி கிரெடிட் நோட்டா இந்த மாதிரி என்ன கேட்டகரிக்கு கீழே இதை இன்க்ரீஸ் பண்றீங்கிறத கேட்கும். நான் பண்ண போறது பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். ஸோ அந்த ஆப்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணுங்க. இதுல வந்து டெபிட் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் லெட்ஜர்ஸ் கொடுக்கணும். அதாவது இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணி அதுல வந்து டாக்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் டிக்ரீஸ் பண்ண ப்ராசஸை கிரியேட் பண்ண போறேன். ஆல்ட் சி கொடுத்து உங்களோட லெட்ஜரை கிரியேட் பண்ணலாம். டாக்ஸ் லெட்ஜர் நம்ம பண்ணது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிஜிஎஸ்டி கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் டைப் வந்து ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம சிஜிஎஸ்டி கிரியேட் பண்றோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண உடனே நமக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்றீங்கன்னு கேட்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் நம்ம போட்ட அந்த பர்டிகுலர் அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு டோட்டல் அமௌண்ட்ல இருந்து டாக்ஸ் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம். என்னோட டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2745 rupees. இதை கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோம்னா அடுத்து திரும்ப டெபிட்ல நம்ம இன்னொரு டாக்ஸையும் கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா எஸ்ஜிஎஸ்டி. ஸோ ஆல்ட் சி கொடுத்துட்டு எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஐஜிஎஸ்டி மட்டும் கிரியேட் பண்ணா போதும். ஸோ ஜிஎஸ்டி சூஸ் பண்ற இதுல எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிடுங்க. இதுக்கான அமௌண்ட் 2745 rupees. இது நீங்க நார்மல் ரெகுலர் டீலரா இருந்தா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ங்கிறதுனால நம்ம தான் டாக்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். அதனால கம்பல்சரி நீங்க தான் கொடுக்கணும். இதுக்கான கிரெடிட் லெட்ஜரை என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா லயபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து டெபிட் சைடு இன்க்ரீஸ் பண்ணணும் கிரெடிட் சைட்லயும் சேம் லெட்ஜரை வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ண போறேன்னா ஜீரோ பண்ண போறேன். ஓகேங்களா. நான் ஏன் இந்த ப்ராசஸை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம டாக்ஸ் பே பண்ண மாதிரி லெட்ஜரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரெடிட்ல திரும்ப சிஜிஎஸ்டிங்கிறதே சூஸ் பண்ணுங்க. இதுல டாக்ஸ் ரேட் நமக்கு கேட்கும். அது நம்ம கொடுக்க தேவையில்லை. அமௌண்ட் வந்து 2745 rupees. இப்போ எனக்கு வந்து பாருங்க சிஜிஎஸ்டி அக்கௌண்ட்ல கரண்ட் பேலன்ஸ் ஜீரோக்கு ஆயிடுச்சுங்களா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்ஜிஎஸ்டியையும் பண்ண போறோம். ஸோ என்டர் பண்ணுங்க. அமௌண்ட் வந்து 2745 rupees. ஸோ இதை கொடுத்துட்டு ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. இதுல பார்ட்டி டீடைல்ஸ் கேட்கும். பார்ட்டி டீடைல்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த பார்ட்டி அன்ரிஜிஸ்டர்ட் போனா அன்கோ. ஸோ போனா அன்கோன்னு சூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட்ல எனக்கு அந்த டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆச்சா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஆல்ட் ஜி கொடுத்துக்கோங்க. அதே போல ஜிஎஸ்டிஆர் 3B ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நம்மளோட பீரியட் கொடுத்துக்கோங்க. 1 ஜூலை அதுல இருந்து எனக்கு 31 ஜூலை வரலும் கால்குலேட் ஆகணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜஸ் இன்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள எனக்கு கிரியேட் ஆக வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் வந்து பாருங்க சிஜிஎஸ்டிலையும் எஸ்ஜிஎஸ்டிலையும் கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா நமக்கு எப்பயும் போல நம்ம போட்டது வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ்க்குள்ள வந்துடும். இதே மாதிரி நீங்க நில் ரேட்டடோ இல்ல ஜீரோ ரேட்டட் போட்டீங்க எக்ஸாம் ப்ராடக்ட்டுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜஸ் சப்ளைஸ்ல உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஈவன் இது ஐடிசில நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நீங்க ஐடிசி செக் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க ஆல்ட் ஜில ஜிஎஸ்டிஆர் 2B ரீகன்சிலேஷன் செக் பண்ணுவாங்களா. இப்போ 2B ரீகன்சிலேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட் கொடுத்த உடனே இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன் 1 ஜூலைல போட்டோங்களா. இதுல கொடுத்து நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் ஐடிசி அமௌண்ட்லயும் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி நம்ம லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணமோ அதே போலதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசியையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு சேம் ஜேர்னல் தான். இதுவும் வந்து நான் 2 ஜூலைல தான் நான் பண்ண போறேன். 2 ஜூலைங்கிறத கொடுத்துட்றேன்.
Alt J கொடுத்துட்டு ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ இதை கொடுத்துருங்க. அதில் நம்ம என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ நான் கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. சேம் நம்ம எப்படி அந்த டாக்ஸ் லெஜரில் அமௌண்ட்டை ஆட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணமோ அதே ப்ராசஸை தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சிஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோனா 2745 rupees. அதே போல் டெபிட்டில் எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 2745 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக சிஜிஎஸ்டி நான் சூஸ் பண்ணுறேன் 2745 rupees. சேம் அதே போல் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இதை கொடுத்துட்டு ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. பார்ட்டி யாரு அப்படின்னா புவனா அண்ட் கோ தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ரிப்போர்ட் நான் செக் பண்ணணும் அப்படின்னா Alt G கொடுங்க. GSTR 3B ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணுங்க. இதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் கொடுங்க. 1/7/31/7 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா இதில் வந்து பாருங்க நமக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைலபிள்ல நான் கால்குலேட் பண்ண அந்த 5490 rupees எஸ்ஜிஎஸ்டிலையும் சிஜிஎஸ்டிலையும் எனக்கு ரெண்டா பிரிஞ்சு கிரியேட் ஆயிடுச்சு. நான் நார்மலா வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணும் போது டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணேன்னா நான் பே பண்ணும் போது என்ன பண்ணலாம், இந்த ஐடிசியை நான் வந்து டேலி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கிட்ட நீங்க வாங்கின ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸை நீங்களாவே இன்க்ரீஸ் பண்ணி ஐடிசியை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் அது உங்களோட ரிப்போர்ட்ல போய் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜரை கீப் அப் பண்ணி உங்களோட எல்லா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கிட்ட பண்ண டிரான்சாக்ஷனுக்கும் டாக்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதே டாக்ஸ் பே பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாதிரி எந்த டிரான்சாக்ஷனும் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆனா இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படிங்கிற அந்த கன்சியூமர் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா டாக்ஸை நம்ம தான் பே பண்ணணும். அதுக்கு நார்மலா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, பேமெண்ட் டிரான்சாக்ஷன் போயிடுங்க. டேட் வந்து நான் என்ன பண்றேன்னா 4th July அன்னைக்கு பே பண்ண மாதிரி காட்டுறேன். ஸோ பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஷார்ட்கட் கீ Ctrl+F. ஸோ நான் Ctrl+F கொடுத்துட்றேன். இதுல டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஸ்டேட் பேமெண்ட்டுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஸ்டேட் பேமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் டைப்ல ஜிஎஸ்டி கொடுத்துக்கோங்க. இதுல டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற இடத்துல டாக்ஸ் ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கறது சூஸ் பண்ணிட்டு பீரியட்ல வந்து 1st Julyல இருந்து 31st July வரலும் அப்படிங்கறது பீரியட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல வந்து எந்த அக்கௌண்ட் மூலியமா பே பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும். நான் என்னோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் மூலியமா சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி. ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஜீரோல காட்டுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க உங்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணுங்க. அதே போல வந்து நம்ம எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி 2745 rupees. ஸோ ரெண்டு டாக்ஸும் நான் பே பண்ண மாதிரி கால்குலேட் பண்ணிட்டேன். இதுல வந்து ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நம்மளோட பேமெண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லணும். ஸோ நான் இந்த பேமெண்ட் மெத்தட் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா நெஃப்ட் மூலியமா வந்து பே பண்றேன். பேங்க் வந்து இந்தியன் பேங்க்ங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல உங்களோட சிபிஐஎன் நம்பர், சின் நம்பர், பிஆர்என் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா என்னோட சிபிஎன் நம்பரை கொடுத்துட்றேன். அதே போல பிஆர்என் நம்பர் உங்களோட பேங்க் கோட்ல ஸ்டார்ட் ஆகும். கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். பேமெண்ட் டேட் வந்து 4th July தான். கொடுத்து என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்ஸ் பேமெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஐடிசியும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி நான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சேல் பண்ணும் போது நம்ம டாக்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா, அதை கட்டும் போது ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டையும் நம்ம டேலி பண்றதுக்காக தான் இந்த ப்ரொசீஜரை கீப் அப் பண்றோம்.